இந்த வீடியோவில் வந்து அகெயின் கிளாஸ் 4ல் அம்ருதா ஹிந்தி பாட்மாலா சிபிஎஸ்சி ஹிந்தி புக்கில் சாப்டர் 4 ஹுவா சவேரா இந்த போயமோட வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பார்க்கலாம். ஓகே, ஹுவா சவேரா அப்படின்னா மார்னிங் வந்துடுச்சு, இட்ஸ் மார்னிங் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ இது ஒரு போயம்மு, இதோட வேர்ட் பை வேர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் பார்ப்போம். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப். ஹுவா சவேரா, காலையில் ஆயிடுச்சு. ஜாகோ பாய், எந்திரி ப்ரோ அப்படின்னு சொல்லுவோம்ல, எழுந்திரு ப்ரோ, எழுந்திரஞ்சலி எழுந்திரு அப்படி சொல்லுவோம்ல, அது மாதிரி எழுந்துருங்க ப்ரோ, காலையில் ஆயிடுச்சு எழுந்துருங்க ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா. சிடியா கீத் சுனாத்தி ஹே, பறவை வந்து பாடிட்டுருக்கு, பாட்டு பாடிட்டுருக்கு, பறவை பாட்டு பாடுது. காலையில் ஆயிடுச்சு எந்திரிங்க ப்ரோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகேயா. ஜாங்க் ரஹி, சூரஜ் கி கிரணே, சூரஜ் கி கிரணே நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம். சூரஜ் கி கிரணேனா சன்னோட ரேஸ், சன்னோட ரேஸ், சன்னோட ரேஸ், சூரஜ் கி கிரணே, சூரஜ் கி கிரணே ஜாங்க் ரஹி அப்படின்னா எட்டி பார்க்குது, சூரியனுடைய கதிர்கள் வந்து எட்டி பார்க்குது. இட் இஸ் பீப்பிங் இன். ஓகே, ஸோ இட் பீப்ஸ் இன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ அப்படியே காலையில் இருட்டிலேருந்து விடிய காலையில் இருட்டிலேருந்து சூரியன் உதிக்கும் போது என்ன ஆகும், அப்படி சூரியனோட கதிர்களை வெளிச்சம் எட்டி பார்க்குது. ஜாங்க் ரஹி, ஒரு 5 மணி போல் பார்த்தீங்கன்னா 5 to 5:30 அந்த ரேஞ்சில் அப்படியே வெடி காலையில் இருட்டிலேருந்து அப்படியே வெளிச்சம் வரும் இல்லையா, அதான். ஸோ சூரஜ்கி கிரணே, சன்னோட ரேஸ் வந்து இட் இஸ் பீப்பிங் இன் ஜாங்க் ரஹி. தேக்கோ ஹமே ஜகாத்தி ஹே, பாரு நம்மளை வந்து அது எழுப்புது. இந்த சூரஜ், இந்த சன்னோட ரேஸ் வந்து பீப் பண்ணி பாரு நம்மளை எழுப்புது. ஹுவா சவேரா, காலையில் ஆயிடுச்சு. ஜாகோ பாய், கெட் அப் ப்ரோ, சிடியா கீத் சுனாத்தி ஹே, பறவை பாட்டு பாடிட்டுருக்கு. ஜாங்க் ரஹி சூரஜ் கி கிரணே, சன்னோட ரேஸு பீப் பண்ணி பார்க்குது. தேக்கோ ஹமே ஜகாத்தி ஹே, சன்னோட ரேஸ் வந்து இட் இஸ் பீப்பிங் இன். சி இட் இஸ் வேக்கிங் அஸ் அப், இட் வேக்ஸ் அஸ் அப். ஓகே, பாரு அது வந்து பீப்பின் பண்ணி நம்மளை எழுப்புது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் வந்து ஐம் சாரி, ஓகே, அடுத்த பேராகிராஃப் வந்து இங்கே இருக்குது அடுத்த பேராகிராஃபு. ஸோ இதில் வந்து பூரப் மே லாலி சாயி ஹே, பூரப் மே என்ன, பூரப்னா ஈஸ்ட்டு, நம்ம டைரக்ஷன்ஸ்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா, ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத், அந்த மாதிரி பூரப்னா இட் இஸ் ஈஸ்ட். பூரப் மே லாலி சாயி ஹே, ஈஸ்ட்டில் வந்து ஈஸ்ட் டைரக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெட் கலரில் வந்து அப்படியே அந்த ரெட் கலர் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, நம்ம பார்ப்போம் இல்லையா. அப்படியே அந்த செவ்வானம்னு சொல்லுவோம் இல்லையா, செவ்வானம், அந்த அந்த ஒரு ரெட்டிஷ் கலரில் அப்படியே வானம் வந்து ஃபுல்லாக ரெட்டிஷ் கலர் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் இல்லையா, இல்லை அந்த கலர் டாமினேட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகேயா. ஸோ பூரப் மே ஈஸ்ட்டில் வந்து இந்த ரெட் கலர் வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்குது. டர்கர் சிப்பா அந்தேரா ஹே, டர்கர் அப்படின்னா பயத்தோட ஒளிஞ்சிருக்கு. சிப்பா, சிப்னா இஸ் டு ஒளிஞ்சுக்கிறது, டு ஹைட். அந்தேரா ஹே, அந்தேரானா டார்க்னஸ். ஓகே, இருட்டு வந்து சன்னோட ரேஸ் வந்துருச்சு இல்லையா, அதை வந்ததும் பயந்துக்கிட்டு இந்த இருட்டு வந்து போய் ஹைட் பண்ணிக்குது அதையே. ஓகே, அது போய் ஹைட் ஆயிக்குது. ஏக் கர் தாரே சிப்தே, தாரேனா ஸ்டார்ஸ். ஓகே, சிப்னானா டிஸப்பியர் ஆகுது ஒன்றா. ஏக் கர் ஒன்றா ஸ்டார்ஸ் வந்து டிஸப்பியர் ஆகுது. இருட்டில் தானே ஸ்டார்ஸ் இருக்கும், வெளிச்சம் வரவும் நமக்கு ஸ்டார்ஸ் தெரியாது இல்லையா. ஸோ ஒன்றா ஏக் கர் ஒன்றா இந்த ஸ்டார்ஸ் வந்து சிப்தே, ஸ்டார்ஸ் டிஸப்பியர் 1 by 1. ஆயா நயா சவேரா ஹே, வந்துருச்சு புதிய ஒரு காலை. நயா சவேரனா ஒரு நியூ மார்னிங். ஓகே, நயா இஸ் நியூ, புது ஒரு புது காலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு புது காலை நேரம் வந்துருச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க, பூரப் மே லாலி சாய் ஹை, ஈஸ்ட்டு
பக்கம் பார்த்தா ஃபுல்லாக ரெட் கலர் ரெட்டு செவ்வானம் இருக்குது, செம்மையான கலரில் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. டர்கர் சிப்பா அந்தேரா ஹை இருட்டு என்னடான்னா பயந்துக்கிட்டு ஒளிஞ்சிருக்கு. ஏக்கு தாரே சிப்புத்தே ஒன்றொன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் டிஸப்பியர் ஆகிட்டே போகுது. ஆயா நயா சவேரா ஹே புத்தம் புது காலை ஒன்று வந்துருச்சு. சூரியோதயக்கா சமய சுஹானா சூரியோதயக்கா சமய சூரியன் உதிக்கிற சமயம் வந்து சூரியன் உதிக்கிற டைம் அதான் அந்த ஏர்லி மார்னிங் அந்த டைம் வந்து ரொம்ப ப்ளீஸிங்காக இருக்கும், ப்ளசண்ட்டாக இருக்கும். சுஹானா ப்ளீஸிங் ஆர் ப்ளசண்ட். ஓகேயா? ஸோ ரொம்ப அந்த ஏர்லி மார்னிங் டைம் சூரியன் உதிக்கிற டைம் வந்து பயங்கர ப்ளசண்ட்டாக இருக்கும். மண் பவித்ர ஹோ ஜாத்தா ஹே மனசு வந்து பவித்திரமாயிடும். ஓகேயா? பவித்திரம்னா என்ன? மண் பவித்ர ஹோ ஜாத்தா ஹே மனசு சுத்தமாயிடும் அந்த மாதிரி. ஓகேயா? இப்போ நமக்கு நிறைய இப்போ நாளைக்கு ஹோம்ஒர்க் இருக்குது, ஐயோ நம்ம பண்ணலையே, ஐயோ நேற்று மிஸ்ஸு திட்டாங்களே, ஐயோ நேற்றுக்கு நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சண்டை போட்டோமே, அச்சோ நான் வந்து நாளைக்கு வந்து நாளைக்கு வந்து டெஸ்ட் எழுதணுமே, இந்த மாதிரிலாம் நமக்கு மனசில் வந்து நிறைய குழப்பங்கள் நிறைய கேள்விகள் இதெல்லாம் இருக்கும் இல்லையா? ஆனால் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது சூரியோதயக்கா சமய அந்த ஏர்லி சூரியன் உதிக்கிற அந்த சமயம் வந்து ரொம்ப சுஹானா ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். மனசு வந்து பவித்ர ஹோ ஜாத்தா ஹே மனசு சுத்தமாயிடும். ஓகேயா? என்ன குழப்பங்கள் இருந்தாலும் அது வந்து போயிட்டு நல்ல தெளிவு நல்ல மனசு நல்ல தெளிவாயிடும். ஓகே. சுபஹ் ஜாகுனேவாலா காலையில் எந்திரிக்கிறவங்க ஜகுமே இந்த உலகத்தில் டேரோம் குஷியாம் பார்த்தாக நிறைய ஹாப்பினஸ்ஸை பார்ப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்கும். தே வில் பி கெட்டிங் லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். சுபஹ் ஜாகுனேவாலா யார் யாரெல்லாம் காலையில் எந்திரிக்கிறாங்களோ இந்த உலகத்தில் ஜகுமே இந்த உலகத்தில் தே வில் பி கெட்டிங் டேரோம் குஷியாம் பார்த்தாக நிறைய லாட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ் தே வில் பி கெட்டிங். தே வில் பி சீயிங் லாட் ஆஃப் ஹாப்பினஸ். ஆலஸ் சோடோ லேசினஸை விடுங்க. ஓகேயா? சோம்பேறித்தனத்தை விடுங்க. சோடோ இஸ் டு லீவ். ஓகேயா? லேசினஸை விடுங்க. தும்பி ஜாகோ நீனும் எந்திரி. லேசினஸை விட்டுட்டு நீனும் எந்திரி. கரோ சுபஹ் கா அபிநந்தன் கரோ செய் மார்னிங் க்ரீட்டிங்ஸ். சுபஹ் கா அபிநந்தன்னா மார்னிங் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் நீனும் வந்து செய். கரோ. கிளே குஷி கே ஃபூல் ஹசாரோ. கிளேனா என்ன? நிறைய ப்ளூமிங். ஓகே. கிளேனா ப்ளூம் ஆகிருக்குன்னு அர்த்தம், அதான் பூத்துருக்கு. குஷி கே ஃபூல் சந்தோஷத்துக்கான ஹாப்பினஸ்க்கான ஃப்ளார் வந்து பூத்துருக்கு. ஹசாரோ கிளே குஷி கே ஃபூல் ஹசாரோ. ஹசாரோ குஷி கே ஃபூல் கிளே அப்படின்னா என்ன? தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கான ஃப்ளார் வந்து இட்ஸ் ப்ளூம்டு அது பூத்திருக்கு. முஸ்காயே ஜீவன் உப்புவன். உப்புவன்னா என்ன? கார்டன். முஸ்காயேன்னா சிரிக்கிறது. ஜீவன் உப்புவன்னா கார்டன் ஆஃப் லைஃப். நம்ம வாழ்க்கைங்கிற ஒரு தோட்டம். ஓகேயா? நம்ம ஜீவன் உப்புவன்னா கார்டன் ஆஃப் லைஃப். அது வந்து இட் இஸ் ஸ்மைலிங். ஓகேயா? ஏன்னா தௌசண்ட்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ்க்கான ஃப்ளார்ஸ் வந்து இட்ஸ் ப்ளூம்டு அது வந்து பூத்திருக்கு. ஓகே. அதனால் என்ன பண்ணு, நீ வந்து லேசினஸை விட்டுட்டு நீனும் எந்திரி, மார்னிங் க்ரீட்டிங்ஸ் எல்லாம் செய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ திஸ் இஸ் த explanation for chapter 4 Hua Savera. ஓகே. ஸோ இதுக்கான புக் பேக் எக்ஸசைசஸ் வந்து கம்மிங் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இஃப் தெர் ஆர் எனி டவுட்ஸ் queries just comment. Okay, so I'll try to answer. Thank you.